ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஜேபிஆர் ஃபிஷ்ஷிங் ஹார்பருக்கு வந்திருக்கிறோம். மீன் வாங்குறதுக்கு தான். நான் என்ட்ரன்ஸ்லேயே செக்கிங் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி அப்படியே உள்ளே வந்துட்டோம். பட்டு இங்கே என்னென்னா மொபைல் எல்லாம் யூஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதேமாரி தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஃபிஷ் எல்லாம் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு தெரியலை. அம்மா 1000 ரூபா தந்து விட்டாங்க, இது வாங்கிட்டு வா அப்படின்னு. பார்ப்போம். இது பாறை மீன். இந்த மீன் பாறை மீனாக தான் இருக்கணும், கரெக்டாக தெரியல. எல்லாமே ஒரு குத்து மதிப்பாக தான் வந்திருக்கிறோம். இவங்க எல்லாம் பக்கத்தில் ஏலம் பிடிச்சி அதுலேயே வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும் அவங்களுக்கு. இது ஒரு 15,000க்கு மேலே இருக்கும். 15,000 ரூபாய்க்கு மேலே ஏலம் போட்டுட்ருக்காங்க. சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கிறோம். கண்டிப்பாக ஏலம் எடுக்க முடியாது. இது ஏலம் விடுறவர் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். இதோட வாய்ஸ் கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, நாமும் கூட்டமாக வேடிக்கை பார்த்துட்ருக்குறோம். கண்டிப்பாக மீன் வாங்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி ரேட்டில் தான் ஏலம் போயிட்டுருக்கு. நாங்கள் வந்திருக்கிறோம். லாபமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கலான்னு முடிவோடு இருக்கிறோம். இப்போ 2-3 போட்டு வந்துருச்சு. அதில் உள்ளதை சேல்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த போட்டு வந்திருக்கு. எப்படி அதை வெளியே எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வந்திருக்கிறோம். பிடிச்சிட்டு வந்த மீனை ஒரு குட்டையில் வச்சு கொண்டு வருவாங்க. குட்டையில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அதை ஏலம் விடுவாங்க. அது எப்படிங்கிறதான் பார்க்குறதுக்கு இங்கே வந்திருக்கோம். நீங்களும் பாருங்கள். ரொம்ப க்ரௌடாக தான் இருக்குது. நமக்கு மீன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியலை. சாட்டர்டே, நாளை சண்டே அப்படிங்கிறதுனால மக்கள் எல்லோரும் இதை வாங்க விருப்பப்படுவாங்க. இதுவும் பாறை மீன் தான், மஞ்சள் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க காலேஜ் தள்ளுறாருல ஆக்சுவலாக டச் பண்ண விட மாட்டாங்க ஏலம் போடுறதுக்கு முன்னாடி. அப்படி டச் பண்ணால் திட்டுவாங்க. ஒருத்தர் இதை ட்ரை பண்ணாரு, திட்டி விட்டாங்க. நம்ம வேடிக்கை பார்த்துட்ருக்குறோம், அவ்வளோதான். கேமரா எல்லாம் பக்கத்தில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இங்கே செக்யூரிட்டிஸ் நிறைய பேர் நிற்பாங்க. அவங்க சத்தம் போடுவாங்க. இது ஏலம் பிடிச்சி வச்சுருக்கிற மீன். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துலேயே இன்னொருத்தருக்கு அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ 1000 ரூபா வச்சு பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நமக்கு 1200 அப்படிங்கிற மாதிரி தருவாங்க. ஒரு சின்ன ப்ராஃபிட் போட்டு. இதுவும் ஏலம் போயிடுச்சு. இதாக்கா எடுத்துட்டாங்களா என்ன, இதை அவங்க ஊருக்குள்ளே கொண்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த மீன் சான்ஸே இல்லை. சும்மா வேடிக்கை தான் பார்க்க வந்திருக்கோம். எப்படியும் 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இது என்ன மீன் தெரியல. எப்படி நம்ம வாங்க முடியுமா முடியாதா? ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்குறோம். சரி, ஓகே, பாப்பா ட்ரை பண்ணுவோம். ரொம்ப ரேட்டு இப்போல்லாம் மீன் பெட்டி தடைக்காலம் இருக்கிறதுனால. சரி, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி இல்லாமல் இருந்தால் பக்கத்தில் அவங்க சேல்ஸ் பண்ணி ஆல்ரெடி ஏலம் பிடிச்சி வைக்கிறதா வாங்கிட்டு போட தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். சரி, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம். நீங்கள் முடிஞ்சுன்னா வாங்க. நம்ம சேனலில் கண்டிப்பாக